ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாச்சி சேனல். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இது மாங்காய் சீசனுங்கிறதுனால நான் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா, மாங்காயை வச்சு கையெல்லாம் வச்சு ஒரு அருமையான மண்டி செய்ய போகிறேங்க. செட்டிநாட்டு மண்டிங்க, அது செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். மாங்காய், ஒரு பெரிய சைஸ் மாங்காய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய், ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய், ஒரு 4 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் மொச்சை சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் ஒரு 100 கிராம் மொச்சை எடுத்து ஊற வச்சு குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் ஒரு 30 வெங்காயம் கட் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 3 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். தக்காளி பழம் 2 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 10 மிளகா இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது வந்து முழுசாக சின்னதாக இருக்கிறதுனால நான் இப்படி வகுந்து வச்சுருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கு லெமன் சைஸ் புளி, கொஞ்சம் வெல்லம் எடுத்துருக்கேங்க. இதுக்கு தாளிக்கிறது பொருள் கொஞ்சம் நல்லெண்ணெய் தாங்க இது செய்யணும், நல்லாயிருக்கும். கடுகு, உளுந்து, வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது தாங்க இதுக்கு. அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அரிசி கழுவுன தண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி மண்டி வைக்கலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க விவர்ஸ், அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சுங்க. இப்போ நம்ம உளுந்து போட்டுக்கலாங்க. உளுந்து, கடுகு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். மண்டிக்கு வெந்தயம் நல்லா இருக்குங்க. வெந்தயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. நம்ம பூண்டு போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம கத்திரிக்காயை போட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், நம்ம வெண்டைக்காயை போட்டுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் வெண்டைக்காய் நல்லா வதங்கினா போதுங்க. அந்த வழுவழுப்பு தன்மை இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டுங்க. பாருங்கள், நல்லா வெண்டைக்காய் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த மொச்சையை போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க நிறத்துக்காக. கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி கொஞ்சமாக போட்டால் போதும், மாங்காய் போடுறோம், அதனால் கொஞ்சம் புளி கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க. அரிசி கழுவுன தண்ணி ஊற்றுறோங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டுங்க. இதுக்கப்புறம் நம்ம மாங்காயை கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கலாம். இந்த மாங்காய் கரைஞ்சிரும். இது வேகட்டும். மாங்காயும் வெல்லமும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாங்க. வேகட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கத்திரிக்காய், வெண்டைக்காய், பச்சை எல்லாம் போட்ட மண்டி. இப்போ இந்த நேரத்தில் நம்ம மாங்காயை போட்டுக்கலாங்க.
இந்த வெல்லத்தையும் போட்டுக்கலாங்க. வெல்லம் போட்டால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த புளிப்புக்கும் இனிப்புக்கும் நல்லா சுவையாக இருக்கும். உப்பு போட்டிருக்கேங்க, பத்தலைன்னா போட்டுக்கலாம். போதும், இந்த அளவு போதும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டுங்க, நல்லா வேகட்டும். இந்த மாங்காயெல்லாம் வேகட்டும். சூப்பராக இருக்குங்க. மாங்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், மொச்சை எல்லாம் போட்ட மண்டி, வெல்லம் சூப்பராக இருக்குங்க. அட்டகாசமாக இருக்குங்க. செட்டிநாட் ஸ்பெஷலுங்க இது. சூப்பராக இருக்கும். வேகட்டும். இங்கே பாருங்கள், நம்ம வச்சுருக்க மண்டி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், மாங்காயெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாங்காய், மொச்சை, வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குங்க மண்டி. நீங்களே வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.